நம்மளே பந்திக்கு உட்கார்ற மாதிரி இருக்கே. சரி ஓகே போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlog. இல்ல கடை போடல. போட்டிருக்கேன், பார்த்தாலே தெரியுது. ஓ கண்ணு அந்த அளவுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் 2 வருஷத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். புஸ்வான ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே இன்னைக்கு வந்து சும்மா நான் ஒரு மீல் ப்ரெப் பண்றோம். அதோட vlog தான் உங்களுக்கு போடலான்னு. மெயினா என்ன சொல்லணும்னா, பிரபாக்கு வந்து நான் டயட் கண்டிப்பா வேணும். அவன் 100 எப்பயுமே செஞ்சுரியிலே தான் இருக்கான். நான் கஷ்டப்பட்டு நடுவில் ஒரு வாட்டி 96, 95, 94 வரைக்கும் வந்துச்சுல, 94.5 அப்படிலாம் கொண்டு வந்தேன். திரும்பி பார்த்தா 102 போயிடுறான். ஃபீவர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நடுவில் ஒரு வாட்டி நீ போன 100 மூஞ்சிட்டு போனேன். அதனால எப்பயுமே ஒரு 100லேயே இருப்பானா. அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட டயட்டிஷியன், அவங்க பேர் வந்து தீபிகா, அவங்களோட நம்பர் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். படுக்கோன்னு தீபிகா படுக்கோன்னு இல்லை, வெறும் தீபிகா. அவங்க பேர் நான் அங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கும் அப்போது நியூட்ரிஷனிஸ்டாக இருந்தாங்க. நடுவில் நான் கொஞ்சம் பிஸியானதுனால ஃபாலோ பண்ண முடியல. அண்ட் இப்போயும் ரொம்ப பிஸியாக இருக்கனால ஃபஸ்ட்டு பிரபாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கேட்டு டயட் சார்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ டயட் சார்ட்டில் சில விஷயங்கள் சொன்னாங்க. 2 வாட்டி இந்த டயட் சார்ட் ஆரம்பிச்சு டைம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் வெளியூர் போகிறனால பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி டயட் சார்ட் எடுத்து இல்லை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் முன்கூட்டியே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு டைம் மிச்சமாகும் அப்படின்றதுனால சமைச்சு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அன்னன்னைக்கு எடுத்து சூடு மட்டும் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்படி கூட பண்றாங்க. குட்டி இப்போ நீ எப்படி பண்றேன்னா அன்னன்னைக்கு தேவையான மொத்த காம்பினேஷன் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல அப்படி போடுறியா? இல்ல எதெல்லாம் கட் பண்ணி வைக்க முடியுமோ அதை மட்டும் கட் பண்ணி வைக்கிறேன். 2 days 3 daysக்குள்ள இருக்கு. ஓகே, முருங்கைக்காய்லாம் தனியா கட் பண்ணி வைக்கிறேன், கேரட்லாம் தனியா கட் பண்ணி வைக்கிறேன். இந்த கேரட் பீன்ஸ் ரெண்டும் ஒரே டிஷ் தான். இது ரெண்டும் ஒரே டிஷ்ல போட போறேன். ஓகே, முருங்கைக்காவை தனியா வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்னு இதை பண்றதுக்கு இப்போ பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க ஆர்டர் பண்ண இந்த பாக்ஸ் நேற்று தான் டெலிவரி வந்துச்சு. அதனால சரி இதை ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். ஒரு இதுல பை தி வே என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் வந்து அவங்களோட சிறப்புகள் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரெக்னென்சிக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு கரெக்டான ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து 3 months 4 months நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸாக கொதன்னு சீல் வச்ச மாதிரிலாம் பிம்பிள்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிம்பிள்ஸையும் அவங்க வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. சோரியாசிஸ் கூட ஆக்சுவலி அவங்க ஃபுட் கொடுக்குறாங்க. சோரியாசிஸ் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேர் சோரியாசிஸாக இருக்கட்டும், ஸ்கேல்ப் சோரியாசிஸ் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க ப்ராப்பராக ஃபுட்டு இது பண்ணுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறது, ப்ரீநேட்டல் எல்லா விதத்துக்கும் அவங்க வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. சஜஸ்ட் பண்ணுறாங்க ஃபுட்டு நியூட்ரிஷனிஸ்ட்டு தீபிகா. ஸோ அவங்களோட நம்பரும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பேசுறியே நீ ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பிளான் இருக்கவங்க பெற்றுப்பாங்க. எங்களோட பிளான் கடவுள் எப்போ எங்களுக்கு கொடுக்குறாரோ அப்போ வந்து அந்த பிளானை நாங்கள் பண்ணி கவலைப்படாதீங்க. வேற யார்கிட்ட சொல்ல போகிறோம், உங்ககிட்ட தான் சொல்ல போகிறோம். எது நடந்தாலும் எங்களுக்கு யார் இருக்கா சொல்கிறதுக்கு. எல்லா நல்லதுகளையும் குட் நியூஸ் நடந்த உடனே ஒரு ரீல்ஸ் தான் உங்களுக்கு தான் சொல்ல போகிறோம், vlog தான் உங்ககிட்ட தான் எல்லாமே பேச போகிறோம். ஓகே வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். எனக்கு few months முன்னாடி ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல்னால சரியா தண்ணி குடிக்கிறது இல்லை, ஹார்மோனல் டிஸ்ட்ரப்ஷனும் இருக்கு, அண்ட் ஆல்சோ வெளியே இருந்து வர பொல்யூஷனும் இருக்கு. ஸோ எல்லாத்தினாலையும் எனக்கு ஏகப்பட்ட பிம்பிள்ஸ், பெரிய பெரிய ஆக்னிஸா இருந்தது. பட் இப்போ எல்லாமே நல்லாவே செட்டில் ஆயிருக்கு. ஸோ அதோட ரீசன் இதுதான். இதை நான் காலேஜ் டைம்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ், ஹிமாலயாவோட தி நியூ பெஸ்ட் எவர் நீம் பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ். காலேஜ் டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னும் காலியாக கேட்க மாட்டாங்க. காலேஜ் டைம்ல இந்த பிராண்ட்ல அப்போ இருந்து நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். இப்போ நியூ பெஸ்ட் எவரா புதுசாக வந்திருக்கு. வீட்டையும் பார்த்துக்கிட்டு கான்டென்ட் கிரியேஷனையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு வெளியே இருக்க ஷூட்டிங்கும் போகிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நிஜமாவே கஷ்டம்தான். என்ன பிடிச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் அலுப்பு தெரியலன்னு சொல்லலாம். இப்படி நான் பண்ணுறதுனால நான் இழந்த 2 விஷயம், ஒன்று சாப்பாடு, ஒன்று தூக்கம். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மீல் ப்ரெப் பண்ணி என்னோட டைமை சேவ் பண்ணி எப்படியாவது சாப்பிட்டு போயிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறனால இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிது. சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு நியூட்ரியன்ஸும் போயிடுது இல்லையா. ஸோ நிறைய பிம்பிள்ஸும் வர ஆரம்பிச்சிது. பட் இப்போ நான் பிம்பிளே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வித் மை ஃபேவரட் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இப்போ அதோட பெஸ்ட் எவர் ஃபார்முலாவா வந்திருக்கு. ஜஸ்ட் 5 daysல உங்க பிம்பிளை ரெடியூஸ் பண்ணணும்னு கிளினிக்கலி ப்ரூவன் அண்ட் ஆல்சோ மறுபடியும் வராமையும் பார்த்துக்குது. ஸோ இனிமே பிம்பிளால வர ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு கிடையாது. இதுல வெறும் நீமோட லீவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலங்க. யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ளவர், ஃப்ரூட்னு 5 பார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. இது சோப் ஃப்ரீ ஃபார்முலா அண்ட் pHும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதனால ஸ்கின் எப்பயுமே ட்ரை அவுட் பண்ணவே பண்ணாது. இது யூஸ் பண்ண உடனே ஸ்கின் ரொம்ப கிளீனா, ஃப்ரெஷ்ஷா அண்ட் ஹைட்ரேட்டடா இருக்கும். ஹிமாலயா எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தி பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம ஹிமாலயோட ப்ராடக்ட் தான் வாங்கி போவோம். அண்ட் ஃபார்மசில கூட ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இந்த ஹிமாலயோட நீம் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு Amazon, Flipkart, Nykaa, ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட் அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. உலகத்திலே காஸ்ட்லியான வரி எது? டெம்பரவரி. டெம்பரவரி. இப்படி ஒரு பிள்ளையை பத்து அது இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுற நினச்சி பெருமைப்பட்டு இருக்கேன்.
சரி ஓகே, என்ன எதுக்கு ஓகே, நம்ம இப்போ பண்ணதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் வீடியோ பார்க்கலாம். அலங்கரிச்சிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. சுடுதுடா, என்ன ஃப்ரிட்ஜ் திடீர்னு சுடுது. சைடில் ஹீட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 பொருளை தூர போடணும். இது நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது நமக்கு ஒரு கிட் கொடுப்பாங்க, ஃபுட் கிட்டு. அதில் வந்து பாதாம், முந்திரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதோட சேர்த்து ஒரு குக்கீஸ், பிஸ்கெட் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த ஜூஸ் இருக்கும். இது பேர் வந்து ஆம்ரஸு. இதில் பொமோகிரானேட், இது வந்து மாம்பழம். இதை வந்து யாராவது எடுத்து குடிக்கிறத பார்த்தா ஃப்ளைட்டில் எனக்கு எப்படி இவ்வளோ சயின்ஸ் தெரியாமல் நீங்கள் குடிக்கிறீங்க நம்ம இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்லே ஒரு 60 ஸ்பூன் சுகராவது இருக்கும். அந்த அளவுக்கு இது சுகர் ஜாஸ்தி. இது அந்த பேப்பர் போட் இந்த பிராண்டு பேர். ஸோ இதெல்லாம் ஹெவி சுகர்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. நான் வந்து தூர தான் போடுறேன், தூக்கி போட்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஃப்ரிட்ஜை நாங்கள் க்ளீன் பண்ணி, பல வருஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜை நாங்கள் வந்து தொடச்சிருக்கோம், க்ளீன் பண்ணியிருக்கோம். அந்த லட்சணத்தையும் காட்டும் நினைச்சோம், வேணாம். அப்புறம் வந்து மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும். அதனால நாங்க காட்டுல க்ளீன் பண்ண அப்புறம் காட்டிக்கலான்னு இன்னைக்கு வந்து எங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்து, அது கூட அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க. சரி ஓகே, சொல்றா எங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம இவ்வளவு நேரம் பண்ணோம் இல்லையா, கட் பண்ணதுல முழு வெஜிடபிள்ஸா இதுல வச்சிருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் கட் பண்ணிட்டேன். கோவக்காய், கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இது 3 இதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பிரபாவோட டயட்ல வராத ஃபுட். இது 3மே அவங்க கொடுக்கல, அதனால நான் தனியா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அம்மா எங்களுக்கு குக் பண்ணாங்கன்னா இதை எடுத்து குக் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இன்னைக்கு பிரபாக்கு அரைக்கீரை குக் பண்ணுது. ஸோ அதோட பேலன்ஸ் அரைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 லேயர். உள்ள ஆக்சுவலி தண்ணி ஊறாம இருக்க ஒரு அட்டை மாதிரி கொடுக்குறாங்க அடியில. நான் அதை மிடில் வச்சுட்டேன், ஏன்னா இதை எப்படி யூஸ் பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரத்துலன்றதுனால. ரொம்ப கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சட்னி, அந்த மாதிரி கருவேப்பிலை நிறையா இருந்தால் கருவேப்பிலை தொக்கு, அந்த மாதிரி பண்ணி அதை காலி பண்ணிடுறது. இல்லை சாப்பாடுக்காக இருந்தது, அது இப்போதைக்கு கட்டுறது இல்லைன்ட்டு அதில் வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இந்த காம்பை மட்டும் கிள்ளி வச்சிருக்கேன். அவங்க வந்து யாரோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணால் பச்சை மிளகா கெடாமல் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பண்ணேன். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை இருக்குது. இது அம்மா வந்து தொக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா. அப்புறம் இந்த பக்கம் வந்து பிரபாவோட ஐட்டம். பிரபா வந்து வெஜ் பிரிஞ்சி நாளைக்கு சமைக்க சொல்லியிருக்காங்க டயட்டில் லஞ்சுக்கு. அதனால அதுக்கு தேவையான 3 வெஜிடபிள். ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் போடுவோம். பொட்டேட்டோ கார்போஹைட்ரேட்னால பொட்டேட்டோ ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, ஃபைபருக்காக இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பிரபாக்கு எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள், கொஞ்சம் வந்து அந்த மெயின் டிஷ் லைக் ரைஸோ ஏதோ கொஞ்சம் தான் இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்தனால. இது வந்து ஓட்ஸ்க்காகவும் எக்குக்காகவும். முட்டை பொடி மாஸ் வந்து வெஜிடபிளோட பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வெஜிடபிளை தான் நம்ம வதக்கிடணும். அம்மா கால் வலிக்குது. ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் நல்லா பொரியலா எப்பயும் போல பொரியல் பண்ணிட்டு அந்த பொரியல் மேல முட்டை பண்ணி செய்வோம்ல, அந்த மாதிரி. அதனால அதுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன், ஓட்ஸ்ல போடுறதுக்கும் கொஞ்சம். சரி, ஃப்ரிட்ஜ் டோரை ஏதோ வந்து நம்ம ஏசி ரூம் திறந்த மாதிரி திறந்து வச்சிருக்கே, உள்ள கம்ப்ரஸர்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மக்களுக்காக இது கூட செய்யலாம், எப்படி போயிடும் அது. நம்ம ஃப்ரிட்ஜ் நம்மளுக்காக எதுவும் செய்யாது. அப்புறம் இதுல வந்து புடலங்காய், மேல ஃபுல்லா புடலங்காய் வச்சிருக்கேன். இதுல பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். இது வந்து பிரபாவோட சாலடுக்காக குக்கும்பர், கேரட், ஆம்லா, இதெல்லாம் வந்து சாலட்காக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால அது தனியா வச்சிருக்கேன். சூப்பர். இந்த பாக்ஸ் வச்சனா கொஞ்சம் இதுவா இருக்கு, நிஜமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பாக்ஸ். இதெல்லாம் எல்லாரும் பல வருஷமா பண்றதுதான், ஒரு 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களும் வைப்போம். என்ன பண்ணுவோம், 2 பாக்ஸ் மட்டும் தான் வாங்குவோம். வெறும் பச்சை மிளகாக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கு மட்டும் தான் வாங்குவோம். பட் எல்லாத்துக்கும் ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு வாங்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் பிரபா வந்து 2 ஜூஸ் பண்ணா. இந்த வாட்டர் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சிருக்கேன். பழமா இருந்தது ஜூஸா போட்டாச்சு. ஆமா, ஆரஞ்சு 1, சாத்துக்குடி 1. ஆமா, இது நாளைக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்துடலாம். நாளைக்கு டெய்லி அனிதாக்கு இப்போ வந்து மேம் வந்து ஒரு 1 வீக் லீவ்ல இருக்காங்க. இப்போதான் நான் லைஃப்ல உருப்படியான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா என்ன பண்ணுவேன், எல்லா ஷூட்க்கும் என்கிட்ட தான் டேட் கேட்பாங்க, நம்ம சொல்ல வேண்டிய டேட் தான். ஆனால் அதுவே என்ன பண்ணுவேன், டேட் வைஸ் சொல்வேன். சரி 1 இந்த சொல்லிட்டோம், 2வது அப்படின்னு ஒன்று சொல்லி 30 நாள் வரைக்கும் நமக்கு பிஸி ஆயிடுது. எனக்கு ஒரு மீ டைமே கிடைக்காத மாதிரி இருக்கு. அது ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன டெசிஷன் பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக், ஆக்சுவலி பிளான் பண்ணது ஒரு 4 டேஸ் தான். ஒரு 4 டேஸ் வந்து கண்டினியூஸா டேட் கேட்டாங்கன்னா அந்த 5th டேலேருந்து கொடுத்துக்கலாம். அது வீக்கோட ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம், வீக்கோட லாஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் ஒரு 4 டேஸ் சேர்ந்தாப்புல கிடைக்கும். கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா தூங்கி எந்திரிக்கலாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்த மந்த் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் 7 டேஸே நான் ஆக்சுவலி டேட் யாருக்குமே கொடுக்கல. கம்பல்சரி அந்த டேட்ல ஷோ வருதுன்னா அப்போ நம்ம போய்க்கலாம்னு நினச்சேன். இந்த டேட்ல வரல. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷோஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15th அப்புறம் தான், மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் தான் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணுன்ற டைம்லைனுக்காக நிறைய விறுவிறுலாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த டைம் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் வந்து யாருக்கும் டேட் கொடுக்காம இருந்தது. எனக்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 1 வீக் சேர்ந்தாப்புல நான் வீட்டில் இருக்கேன்னா இந்த 7 டேஸ் தான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுவே எல்லா மந்த்தும் இதுவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 4-5 நாளாக நான் வந்து டெய்லி மோர் குடிக்கிறேன். அப்புறம் ஜூஸும் போட்டு கொடுக்குறேன், சாத்துக்குடி, ஆரஞ்சு. தேங்க்யூ. ஓகே, போட்டு கொடுக்குறேன். ஸோ நாளைக்காக எடுத்து வச்சிருக்கேன். புழிஞ்சு வச்சாச்சு. ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்புறம் அதில் சொம்பில் இருக்கு பாரு.
இதுல இருக்கிறது வந்து ஆப்பிள். இது வந்து இன்னைக்கு குடிக்கிறதுக்கு ஆப்பிள் போட்டாச்சு, அதனால இங்க மேலேயே வச்சாச்சு. அப்புறமா இதுல ஏதோ வச்சிருக்கேன், பொமோகிரானேட். இது பிரபாக்கு சொல்லியிருக்காங்க பொமோகிரானேட் எவ்வளவோ கிராம்ஸ் 50 கிராம்ஸ் சம்திங் சாப்பிடணும்ட்டு, அதனால பிரபா கேட்டு மாதுளை தாங்க செம விலை, 300 ரூபாய் கிலோ. ஆப்பிள் தான் அப்பெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும். ஆப்பிள் எவ்வளவு தெரியுமா கிலோ? காஷ்மீர்ல 20 ரூபாய் தான். நம்ம ஊர்ல தான் 250 ரூபா அந்த மாதிரிலாம் விற்பாங்க, இடத்த பொறுத்து குவாலிட்டி பொறுத்து. இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினேன், அதை எடுத்து இதுல மாத்தி வச்சிருக்கேன். ஹெல்த் மிக்ஸ் செம்ம டேஸ்ட், அப்படியே வந்து ஒரு ஹார்லிக்ஸோட டேஸ்ட் தான் இது, சூப்பரா இருக்கு. இதை எடுத்து இதை வந்து பால்ல போட்டு வெள்ளத்தையும் இதையும் கலந்தா ஹார்லிக்ஸே தான், வேற நம்ம ஹார்லிக்ஸே தேவையில்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐயோ பிராண்ட் பேர் மறந்துட்டேனே, அந்த டப்பாவை தூக்கி போட்டேன், பிராண்ட் பேர் தெரியல. ஆனா ஏதோ ஒரு பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், இதை ஸ்ப்ரவுட் ஏதோ பேர் மறந்துட்டேன், ஸ்ப்ரவுட் மிக்ஸ் தான் பேரு, வேற ஏதோ. இது வந்து கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த மாதிரி ரெட் ரைஸ், இதுல அதை முளை கட்டுறது, அந்த அரிசிகளையும் முளை கட்டி, வரகு சாம ராகி அதையும் முளை கட்டி அதுல பண்றது செம்ம டேஸ்டா இருக்கும். அது எப்பயுமே பார்த்து தானே இருக்காங்க. அது எங்க ஃப்ரிட்ஜோட முக்கியமான பகுதி வந்து இந்த பகுதி தான். ஸோ ஒரு ஊர்ல போய் ஒன்று எடுத்தது, ரொம்ப நாள் ஆச்சு. இது காட்டி ஒரு வாட்டி காட்டலாமா? இங்க பாருங்க, அதை காட்டுறேன். இது மால்தீவ்ஸ். இது யானை வந்து ஸ்ரீலங்கா ரொம்ப ஃபேமஸ். யானை சாணியில செஞ்ச டைரி கூட நான் வச்சிருக்கேன். இது வந்து ஒரிசால வாங்கினது. இது வந்து கிலி ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கு. என்னோட பெரிய கனவு பிரபாவை எனக்கு கிலி ஐலாண்ட் கூட்டிட்டு போகணும்னு தான் அங்க வாங்கினேன். இது துபாயில வாங்கினோம். இது வந்து நம்ம தாய்லாந்து இப்போ ரீசெண்டா போயிருந்தோம்ல, இன்னும் நான் விளாக்ஸ்லாம் போட ஆரம்பிக்கல. அங்க வாங்கினது இதுவும். கன்னியாகுமரி பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம எதோ ஊருக்கு போறோம், கொடைக்கானல் ஊட்டி ரிப்பீட்டடா போறோம், ஒரு முறை கன்னியாகுமரி பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த இடமே. அதுவும் இந்த திருநெல்வேலியெல்லாம் தாண்டுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாழை மரம், வாழைத்தோப்பு, அப்புறம் விண்மில்ஸ் வழியில இவ்வளோ சூப்பரா இருக்கு. என்னோட ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹோட்டல்லையும் நான் ஸ்டே பண்ணேன். இந்த வள்ளுவர் சிலை அப்படியே ஹோட்டல்ல இருந்து பாக்குற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இதுவும் மால்தீவ்ஸ். இது ஹைதராபாத்க்கு ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன். அங்க வாங்கின என்னோட டீசென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பாதிக்குதுன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே போயிடணும்னு சொல்றாங்க. போய் அந்த விஷயத்த பழகிக்கிட்டோம்னா அந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஸ்டார்டிங்ல ரொம்ப பயமா இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும், சைக்காலஜில ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட டீசென்சிட்டைசேஷன், பிகாஸ் என்னோட அப்பா வந்து ஆந்திரா பார்டர்லாம் தவறுனாங்க. ஸோ எனக்கு ஆந்திரானாலே எனக்கு போக பிடிக்காது. அதுக்கு முன்னாடி நான் ஆந்திராவில் எங்கேயும் போனதும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்க்கு ஹைதராபாத்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சு. நான் அந்த இடத்துக்கு எப்படி போவோம், அந்த பார்த்தா நம்ம அப்பா ஞாபகம் இப்படிலாம் சொல்ல ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் என்னோட டீசென்சிட்டைசேஷனாக அதை நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் அந்த சைக்காலஜி கிளாஸும் நான் படிச்சிருந்தேன். நான் போனேன், பிரபாவும் தான், நம்ம ஒன்றா தானே போனோம். ஸோ நானும் பிரபா ஒன்றா தான் போனோம். பட் ஷூட்லாம் நான் தனியாக தான் போனேன். அவங்க வந்து வாங்கினது. ஸோ எனக்கு ஹைதராபாத்னாலே எனக்கு அந்த ஞாபகம் தான். என்னை எப்படி என்னோட பயத்தை நான் போக்குனேன்ற ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்தோனேஷியா. இது மூணுமே பாலி, இந்தோனேஷியா. இது வந்து காஷ்மீரில் இந்த தல் லேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த லேக்கில் இந்த போட், ஷிகாரா போட், இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் அது போனீங்கன்னா. நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா, நல்ல பனி டைமில் போனனால இந்த மலைகள்லாம் மறைஞ்சிருச்சு, தெரியல, வெறும் ஒயிட்டாக இருந்தது. நீங்கள் அந்த சம்மர்லலாம் போனீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவும் கன்னியாகுமரியில் வாங்கினது. இது வந்து இந்த சொன்ன இல்லையா தாய்லாந்து போகும்போது அப்போ வாங்கினது. இது இந்த வாட்டி மால்தீவ்ஸ் போகும்போது வாங்கினது, 4th டைம் மால்தீவ்ஸ். இது பாலியில் வாங்கினது, ஃபர்ஸ்ட் டைம் பாலியில் வாங்கினது. இது ஃபர்ஸ்ட் பாலி. ஆமாம். இது வந்து மணாலி போகும்போது வாங்கினது, சோலாங் வேலி. இதுவும் மணாலி போகும்போது வாங்கினது. இந்த ரோடு மாதிரி காட்டியிருக்க பாருங்க. அப்புறம் இது வந்து கோவா. இது வந்து இந்த வாட்டி தாய்லாந்து போகும்போது ஒரு 3 வாங்கிட்டேன். தாய்லாந்து போகும்போது 1 2 3 ஒரு 3 மாதிரி வாங்கிட்டேன். இது இந்த டைம் பாலி போகும்போது வாங்கினது. அப்புறமா இலங்கையில் அவங்களோட மேப் மாதிரி வச்சு அவ்வளோ நினைக்கிறேன். இது ஒரு தாய்லாந்து. தாய்லாந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே இதுவும் தாய்லாந்து, இது பாலி. என்ன ஆயிடுச்சு, தாய்லாந்து நிறைய இடம் போயிட்டோம். சங்மாய், ஃபுக்கெட்டு, மாதிரி மாறி மாறி போனால எல்லா இடத்துலையும் ஒன்று வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தாய்லாந்து அதிகமாக இருக்குது. இப்போ மால்தீவ்ஸ் நம்ம ஒரு ஐலாண்ட் ஒரு இடத்துல தான் இருப்போம், அதனால ஒன்று வாங்கினாலே போதும். இங்கே நிறையா போனனால அது மாதிரி வாங்கியாச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக் ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த எக் வந்து நிறைய எக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இதாவது இதில் பார்த்தீங்கன்னா 4 4 4 4 16, இதுக்கு மேலே ஒரு 16 ஒரு லேயர் மாதிரி வரும். ஸோ வந்து 32 எக்ஸ் வந்து இதில் பிடிக்கும். இதுக்கு மேலே ஒரு மூடி வரும். ஸோ இந்த மாதிரி இதுவும் வச்சுருக்கோம். ஏன்னா வீராக்கு வந்து நம்ம டெய்லி 2 எக் வீராக்கே கொடுத்துட்றோம், அதனால இது வச்சுருக்கோம். இந்த எக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். அமேசான் லிங்க் வேணால் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். இது கூட அமேசான் லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பட் எக் வந்து அதில் கொஞ்சம் தீந்துருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க கண்டிப்பாக இடம் பத்தாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணிப்போம். அண்ட் இதுவே நிறைய எக் பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 14 எக்ஸ் இது பிடிக்கும். அது 32 எக்ஸ் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்போம். அப்புறம் இதில் வந்து அம்மா பூண்டு உரிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் மில்க் இருக்குது. அப்புறமா இது நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து நான் ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிறதுக்காக வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு ஆர்கனைசர், வார்ட்ரோப் ஆர்கனைசர். இப்போ தான் வந்துச்சு கொஞ்சம் நேரம் முன்னாடி. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஆர்கனைசரை வந்து நம்ம கழட்டிக்கலாம்.
இது இப்படி கூட மூவ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி கழட்டிக்கலாம், டிட்டாச்சபிள் தான். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் வந்து தக்காளி இதிலே வைக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸோட சேர்த்து தக்காளி வைக்கிறனால எல்லாமே அழுகி போன மாதிரி ஆகிடுது, நஞ்சு போயிடுது. ஸோ நான் பிரபா வேணாம் பண்ணாதன்னா இல்லைடா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் தான் இந்த மாதிரி இந்த ஆர்கனைசர்லேயே வச்சேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, இது ரொம்ப லைட் வெயிட்ன்றனால தக்காளி இது டேமேஜ் ஆகாமல் ஓரமாகவும் இருக்குது. இதுக்குள்ளே நீளமாக இருக்கிறதுலாம் வச்சுருக்கேன், கார்னு, வாழைப்பூ, அப்புறம் பாவக்காய், அது மாதிரி நீல ஐட்டம்ஸ்லாம் இந்த கார்னரில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, மற்றபடி சொல்ல ஒன்றும் இல்லை. கெஸ்ட்டு வந்தால் போட்டு கொடுக்க, இல்லை டக்குன்னு ரொம்ப தாகமாக இருந்தால் குடிக்க நன்னாரி ஒன்று வச்சுருக்கேன். மற்றபடி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. சோயா பாருங்கள், நாங்கள் பேர் தான் வாங்குறது, திறக்க கூட இல்லை, எப்பயோ வாங்கினது அந்த மாதிரி தான் இருக்கும். வினிகரும் பாருங்கள் திறக்க கூட இல்லை. ரொம்ப சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நம்ம சாப்பிட்றதில்ல. இது வந்து கசூரி மேத்தி, இது வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டால் எப்போ பூச்சி வருது எப்போ போகுதுனே தெரில, அதனால் இப்படி ஏர் டைட்டாக போட்டு வச்சுக்கிட்டேன். என்ன நீங்கள் எக்ஸ்பைரி டேட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு குத்து மதிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். இந்த மை சந்தனம்லாம் ஏன்னா நான் இப்போ ஒரு கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணேன், அதனால் போட்டது தான். ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் our vlog. ஓகே, பாய்.